செந்தில், இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நான் வேணா அவங்க வீட்டுக்கு போய் உமா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? பேசுனா அவங்க மட்டும் என்ன சொல்லுவாங்க? இல்லடா, அவங்க வீட்லயே உமாதான் கொஞ்சம் நல்லவங்க. ஏதாவது எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, மோகினி பண்ணது பேசினது எதுவுமே சபைக்கு வராதுடா. நீ அடிச்சதுதான் பஞ்சாயத்துக்கு வரும். அதான் சொல்றேன், நான் போய் பேசிட்டு வரேனே. ஏமா, இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு தெரியாம நடந்திருக்கும். எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். நம்ம குடும்பத்தில் இப்படி நடந்துடக் கூடாது. சரி, அப்பா எங்க? உள்ள ரூம்ல இருக்காரு. அவரை தனியா விட வேணாம். வா. சாப்பிடலாம் வாங்கப்பா. பா வாங்கப்பா சாப்பிடலாம். மோகினி பண்ண காரியத்துக்கு நான் தான் வருத்தப்படணும். நீங்க எப்ப வருத்தப்படுறீங்க? செந்தில், நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்ததே இல்லடா. நல்லவங்களை தான் பார்த்து இருக்க, நல்லவங்களோட தான் பழகி இருக்க. அதனால இவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க நினைச்சுதான் இவளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு தெரியாம போயிடுச்சுடா. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குடா. செந்தில், உன் வாழ்க்கைய வாழாக்கிட்டப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. செந்தில், போலீஸ் அது இதுன்னு ஏதாவது அழைச்சிட்டு வந்து நம்மள அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா, பயப்படாதீங்க. நீ என்னப்பா முடிவு எடுத்திருக்க? முடிவு எடுக்கிறதுக்கு வாழ்க்கையோட கடைசி எல்லைக்கா வந்திருக்கோம். அவங்க முடிவு எடுக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். வாங்கப்பா சாப்பிடலாம். சொன்னா கேளுங்கப்பா. ஆமா, சொல்லு தனசேகர். ஐயா, நம்ம ஆஃபீஸுக்கு பர்னி வந்திருக்காரு. அவனை எதிர்க்க வச்சு பேசிட்டு இருக்கியா? என்னங்க ஐயா, அவனை எதிர்க்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேனா? சொல்ல முடியாது. இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியல. கூடவே நண்பர்கள் மாதிரி பழகுறாங்க, திடீர்னு விரோதி ஆயிடுறாங்க. பரணி முன்னாடி நீ ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசுறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக நான் பயப்படல, யோசிச்சேன். பயந்தேன், உன்னை கொன்னுடுவேன். சரி சொல்லு. என்ன விஷயம்? ஐயா, நம்ம அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா, அதை கேட்க வந்திருக்காரு ஐயா. ஓ, வண்டிங்களாம் ஒழுங்கா சப்ளை பண்றானா? அதெல்லாம் 8 வண்டி ஒழுங்கா வருதுங்க ஐயா. ஓ, தனசேகர், ஐயா, முடிஞ்ச வரைக்கும் வெறும் கை குளிக்க அனுப்பப்பாரு. பணம் கேட்டு ரொம்ப வற்புறுத்தினா 10,000 ரூபா, அதுக்கு மேல 5 பைசா கூட தராது. புரியுதா? சரிங்க ஐயா. வச்சிரு. வணக்கம் பிரதர். வாங்க சிஸ்டர். அட உள்ள வாங்க, இது உங்க இடம். பிரதர் எவ்வளவு பிரியமா இருக்காரு. வாங்க சிஸ்டர், தயங்காதீங்க. அட வாங்க சிஸ்டர். ராமோனி, ஒண்ணும் இல்ல பிரதர், சிஸ்டருக்கு பணம் தேவைன்னு வெளியே அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். வெளியே விசாரிச்சு பார்த்தா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு தெரிஞ்சது. மனசு தாங்கல, அதான் சிஸ்டர் நேரம் அங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சிஸ்டர், பிரதர் கிட்ட பேசுங்க. பேசுனா எல்லாம் சால்வ் ஆயிடும். பிரதர், நான் கிளம்புறேன். கோமா? ஆமா. என் கூட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறியா?
இல்ல சோலை, நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு உன் மேல வருத்தமா இருக்கு. இதுல புரிஞ்சுக்காம இருக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் என்கிட்ட பணம் கேட்டேன், நானும் அதை கொடுத்தேன். நீ அதை எதிர்பார்த்த, பதிலுக்கு நானும் எதிர்பார்த்தேன். அன்ப பாத்தியா பாத்தியா? வா மோனி, இங்க வா. பேசிட்டே இருக்கும்போது பாதியிலே கிளம்பி போற பாத்தியா? அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். சோலை, நான் பிரச்சனையில இருக்கிறது உண்மைதான். ஆனா நீ சொல்ற காரியத்தை என்னால செய்ய முடியாது. இங்க பாரு, நான் பொய் சொல்றவதான், ஃப்ராடு தான். அவ்வளவு ஏன், அப்பப்போ சின்ன சின்ன திருட்டு கூட பண்ணிருக்கேன். ஆனா நீ சொல்ற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். சரி, அதை விடு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என்ன தேடி வருவ? கண்டிப்பா வரமாட்டேன். வரமாட்டேன். வருவ. சரி, அதை விடு. இப்போ உன் பிரச்சனை என்ன, அதை சொல்லு. ஃப்ரெண்ட்லியா தானே கேக்குறேன், சொல்லு. சோலை, நான் என் மாமனாரோட பணத்தை எடுத்து நிறைய செலவு பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் அவரோட பணத்தை எடுத்துட்டு வந்தா அவனோட கடனையே திருப்பி கொடுத்தேன். இப்ப நான் பண்ண தில்லுமுல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. செந்தில் என்ன அடிச்சிட்டாரு. என் மாமனார் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், என் பணத்தெல்லாம் திருப்பி கொண்டு கொடுன்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு. எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுது. சோலை ப்ளீஸ், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணித்தா. மோகினி, பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் நீ 20 லட்சம் ரூபாய் கேட்டா நான் இப்படிங்கிறதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஆனா எப்போ அவங்க பணத்தை கேட்டு ஒரு நாட்களோ, எப்போ போலீஸ் கிட்ட போறேன்னு சொல்லிட்டாங்களோ, அதுக்கப்புறம் நீ எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்? அவங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீ ஸ்டேஷனுக்கு போ. போய் இருக்கவே இருக்கு வரதட்சணை குடும்பம். வரதட்சணை கேட்டு என்ன குடும்பப்படுத்துறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சரி. வரதட்சணை கேட்டு என்ன குடும்பப்படுத்துறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சரி. தனியா போவாத, கூட தாசியம் கூட்டிட்டு போ. தாஸ் சார், மோகினி வீட்டு பக்கத்துல என்ன ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷன்ல யார் இன்ஸ்பெக்டர்னு விசாரிச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணு. சரிங்க சார். மோகினிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? கூடவே இரு. ஓகே சார். கம்ப்ளைண்ட் கொடு மோகினி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார். வாங்க மேடம். போலாம் மேடம். நாயே வருவாங்க, போடா. வரேன். தேங்க்ஸ் தங்கவேலு. மோகினி கூட மறுபடியும் சேரவே முடியாதுன்னு நினைச்சேன். நல்ல டைம்ல கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்து விட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தங்கவேலு. நீ கூட ஏதோ ஒரு 50,000 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய்
சரி வாங்கிக்கோ. தேங்க்ஸ் பிரதர். தங்கவேலு, ஆ மறுபடியும் சொல்றேன், தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். ஏன்னா 10 நாளா மௌனி என்கிட்ட பேசாம நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நான் இப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். பணத்தை வாங்கிக்கோ தங்கவேலு. தேங்க்ஸ் பிரதர். மோகினி என்னை மோகித்தவள் வேணு 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 எனக்கு மோகினி வேணும். என்ன பூங்கடி, இன்னைக்கும் உங்க அம்மா நாஸ்டா கடை போடல? என்ன உங்க அம்மாவுக்கு லாட்டரியில துட்டுக்கிட்டு ஏதாவது வந்துச்சா என்ன? டேய், ஒழுங்கா பொத்திக்கிட்டு போயிடு. ஆ, நான் மட்டும் எழுந்தேன், சைக்கிள் வீல் பெண்ட் ஆகுற மாதிரி ஆயிடுவேன். போடா. இத பார் பூங்கடி, உன் கடை இட்லி சாம்பார் சாப்பிடாம நாக்கெல்லாம் ஒரே நம்ம இருந்து அதான் கேட்டேன். டேய் பா. டா பா, வந்துட்டான். கடையே இல்ல, இதுல பேர்டு வேற. பா. ஏய், கொஞ்சம் டேய் டேய் பாரு. நில்றா. ஏய், பா. நில்லு. இனிமே இந்த பக்கம் வராத, அப்படியே போயிடு. சும்மா கூவின்னு இருக்காத. மாமா, மாமா, மாமா. அம்மா, அம்மா, இந்த வரேன். அம்மா. என்னடி? கைலாசப்பா, அதான் காசி மாமா இந்த வழியா வந்தாரு. நான் மாமா மாமான்னு கூப்பிட்டதுக்கு கண்டுக்காமலே போயிட்டாரு. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ காசி மாமாவையும் கைலாசியும் திட்டி அனுப்பிட்ட. இட்லி கடையும் திறக்க மாட்டேங்கிற. நைட் ஆனா அழுதுனே இருக்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு சொல்லுமா. கொஞ்சம் இரு வரேன். பூங்குடி, நீ சின்ன பொண்ணு இல்லம்மா. வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது, புரியுதா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். பூங்குடி, இது பாருமா, உனக்கு 4 வயசு இருக்கும்போது உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பாவோட முகத்தையே பார்க்காம வளர்ந்தபடி இந்த ஏரியாவில் மான மரியாதையோட ஏதோ இட்லி கடை போட்டு பொழைச்சிட்டு இருக்கோம். இது பாரு பூங்கடி, நீ கைலாச பின்னாடி சுத்துறது, அவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது, அவன்கிட்ட பேசுறது, அவனுக்கு லெட்டர் கொடுக்கறது, இந்த சுரேஷ் துரை இவங்க பின்னாடி நீ ஓடுறது கொஞ்சம் கூட நல்ல கண்ணு. நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டான்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இந்த அம்மாவை உயிரோட பார்க்க முடியாதுமா. அம்மா, நான் அந்த மாதிரி தப்பு தண்டா செய்வேன்னு நீ நினைக்கிறியா? பண்ண மாட்டேம்மா. எனக்கு விவரம் தெரியும். இது பாருமா, உனக்கு விவரம் தெரியுங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல உங்க மாமா வீட்டுக்கு போனேன்ல, அங்க உங்க மாமாவோட பையன் ஏதோ இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கானா. மாசம் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறான். பையன் ராஜா மாதிரி இருக்கான். நீ ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா அவங்கள நான் இங்க வர சொல்லிடுறேன்.
இனிமே நீ நீ கைலாச பின்னாடிலாம் சுத்திட்டு இருக்காதம்மா. ஏற்கனவே இந்த ஏரியாக்காரங்க 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க. அவங்க வர நேரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு சொந்தக்காரங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது கண்ணு. என் செல்ல இல்ல, என் ராஜாத்தி இல்ல. அதனால ஒரு 10 நாளைக்கு இந்த வீட்டு வாசலை விட்டு வெளியே வராது கண்ணு. கைலாசத்தை மறந்துடுமா? இந்த போட்டோ பாரு. இல்லம்மா, நான் எந்த போட்டோவையும் பார்க்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணா கைலாச தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் அன்னைக்கு காசி மாமா வீட்டுக்கு வந்தப்போ கைலாச என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இத பாரு கண்ணு, இந்த சம்மதம் நமக்கு வேணாமா? கைலாசம் நிறைய படிச்சிருக்கான், நீ படிக்காதவோ. நாம ஏதோ இட்லி கடை போட்டு பொழைச்சிட்டு இருக்கோம். ஆனா கைலாசோட அப்பா பெரிய கம்பெனில டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா கைலாசத்துக்கு ஏதோ பெரிய இடத்துல சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காராம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா. இந்த போட்டோ பாரு. நான் கல்யாணம் பண்ணா கைலாச தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எப்படியாவது காசி மாமாட்ட பேசி ஏற்பாடு பண்ணுமா? கடவுளே, இந்த பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எந்த கோவில்ல போய் எந்த சாமி கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? எங்க ம், தூங்கிட்டீங்களா? ம். இல்ல மோகினி கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா, இன்னும் காணோம். நான் வேணா அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு வரட்டுமா? ம், போன்னு சொல்றீங்களா வேண்டான்னு சொல்றீங்களா? ம். எல்லாத்துக்கும் இப்படி ஊன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? கீது, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா தூங்க விடுமா? எங்க போலீஸ் வருதுங்க. செந்தில், செந்தில். என்னம்மா? யார் எங்க செந்தில? நான் தான் சார். ஓ, நீதான் செந்திலா? இவங்க உன் பொண்டாட்டியா? ஆமா சார். ஏதோ பிசினஸ் பண்ணும், 6 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வா, 50,000 நகை கொண்டு வான்னு பிடிச்சி அடிச்சியா? கல்யாணம் பண்றது அடிக்கிறதுக்காகவா? ஏய், நாக்கு அழுகி போயிருண்டி. நாங்கள உன்ட்ட பணம் கேட்டோம், நீ தான் எங்க அப்பா ஒரு செக் எடுத்து போய் திருட்டு கழுத்து போட்டு பணம் எடுத்த. எங்க அம்மா நகையெல்லாம் வித்து தின்ன, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. ஏய், சாரி பாப். இருக்கும் போது அடிக்கிற. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடியே அடிக்க வராரு. அன்னைக்கு என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாரு. இந்த அம்மா இருக்காங்கல்ல, என் கைய பின்னாடி கட்டிட்டாங்க. இந்த ஆளு நான் அடி வாங்குறத சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். என்னமா அபாண்டமா போய் சொல்ற? அவன் அடிக்க வந்தப்ப அடிக்காதேன்னு கையை பிடிச்சி தடுத்து நான் தானே. நீத்து, இவன் அடிச்சது ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? சார், ஜீப்ல ஏத்தியா? இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். அடிச்சது இவர்தான், ஆனா இவர் அடிக்க தோணுதே இவங்க 2 பேரும் தான். இவங்களை எடுத்துட்டு போங்க. ஜான்சி, அவங்கள வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். இந்த பாருங்க, அடிச்சவனா அவங்கள விடுங்க, விடுங்க அவங்கள. விடுங்க. டேய், எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் மேல கைய வைப்ப? வரதட்சணை கேட்டா கொடுமை படுத்துறியா?